எல்லாருக்குமே வணக்கம். இதுதான் டைரி ஆஃப் எம்ஜிகேவோட முதல் பாட்காஸ்ட்னு சொல்லலாம், ஒரு ஆடியோன்னு சொல்லலாம். என்னை பற்றி பேசுகிறது 2025 பிறந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடுச்சு. எல்லாம் வெளியே கேட்குற சவுண்டு ஃபுல்லாகவே பைக் ஓடுற சவுண்டாக இருக்குது, கார் ஓடுற சவுண்டாக இருக்குது, ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு போகிறாங்க, பட்டாசு வெடிக்கிற சத்தம், இதுமாரி பல சத்தமாக இருக்குது. எல்லாருமே இந்த நியூ இயரை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று கொண்டாடிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போதும் அதுமாரி அந்த சத்தத்தை கேட்கும்போதும். இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மன்னு சொல்லும்போது இது நான் உட்பட எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் நம்ம என்ன இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும்? போன வருஷம் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப ஒரு கோபமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே ஒரு மிக்சட் எமோஷன்ஸை தான் நம்ம வந்து கடந்து போயிருக்கோம். நம்ம அந்த போன வருஷமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வருஷங்கள் நம்மளை ரொம்ப பாதித்த அளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளை ரொம்ப கஷ்டப்பட வச்ச வருத்தமான விஷயங்கள் பலவும் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அது நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அந்த சந்தோஷமாக அந்த மொமெண்ட்ஸை நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஓகே, நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். கஷ்டமாக இருந்த சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துட்டோம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமான்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஸோ எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. எதுவுமே வந்து நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அது ஏதோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், அதே தான். ரொம்ப தத்துவமாக எனக்கெல்லாம் பேச வராது. இருந்தாலும் இதை யார் கேட்குறீங்களோ, இதை ஒருத்தர் கேட்டிருந்தால் கூட அவங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், நம்புங்க நண்பா, எல்லாமே லைஃப்பில் ரொம்ப நல்லதாகவே நடக்கும். ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் எப்போவுமே வந்து இருப்பேன்னு சொல்ல விரும்புகிறேன். அதே தான். விஷ் ஹாப்பி நியூ இயர் 2025. இனி வர வருஷங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல வருஷங்களாக உங்களுக்கு அமையணும். அவ்வளோதான். பாய்.